கவிதாவோட புல்லாம் இருக்குது. சுந்தரி சுந்தரி மாமா. என்ன சுந்தரி, நான் பாட்டுன்னு உன்னை தேனே இருக்கேன், உன்னை நீ வந்து காணும். என்ன மாமா குடிச்சிருக்கீங்களா? அது நான் சம்மனா கட்டி கொஞ்சம் ராஜேஷ், நாம இப்ப இருக்கிற நிலைமையில இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன தப்புதான், நான் குடிச்சிட்டு வந்து தப்புதான். அதனால தான் உங்களை யாரும் நேரா நிமிர்ந்து கூட பார்க்காம தலை குனிஞ்சின்னு வர. நீ தான் நடு வீட்டில் நிற்க வச்சு அசிங்கமா கேள்வி கேட்குறா. தெரியுதுல மாமா, அப்புறம் ஏன் குடிச்சிட்டு வரீங்க? ஏன் குடிக்கிறேன்னா தா இவளால் தான் குடிக்கிறேன். ஆமா, ஏய் சத்தியமா இவளால் தான் குடிக்கிறேன். ஏய் நேடி நான் மறிகிற நேடி மறிகிற. ஏய் நான் உன்னாண்ட சொன்னது நீ செஞ்சியாடி செஞ்சியாடி? என்ன சொன்னீங்க? எது நான் சொன்னேனா? ஓகோ, அது மறந்துச்சா உனக்கு? உன் வயிற்றுல வளருது, அதை அழிச்சுன்னு சொன்னா இல்லையா? என்னங்க பேசுறீங்க? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு நான் உண்டாயிருக்கேன், அதுக்கு சந்தோஷப்படாம குழந்தைய அழிச்சிருன்னு சொல்றீங்க. சந்தோஷப்படுறாங்க. ஏண்டி நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆலமரத்தையும் அரச மரத்தையும் சுத்தி சுத்தி ஆடி வந்தோம். இப்போ நீ உண்டாயிருக்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு? குழந்தை இல்லைங்கிற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா அது எனக்கு எப்பவுமே உறுத்தலா தான் இருந்தது. ஏய் என்னடி உனக்கு உறுத்தலா இருக்குது? சும்மா வள வளன்னு பேசாத. இத பார், எனக்கு இந்த குழந்தை வேணாம், அழிச்சிருன்னு சொல்லிட்டேன். அதை நீ செஞ்சியா இல்லையா? இல்ல. ஏய் அவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன், நீ என்ன திமிரா நொல்லங்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷன் பேச கேட்க மாட்டியா? ஏய் சொல்றே, புருஷன் பேச கேட்க மாட்டியா? இப்ப எதுக்கு குழந்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏ சுந்தரி, நீ வா அந்த பக்கம். இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. என்னக்க பேசுற நீ? மாமா ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காரு, நம்ம தானே எடுத்து சொல்லணும். நீ ஒரு வெங்காயமும் சொல்ல வேணாண்டி, உன் வேலையை பார்த்துட்டீங்க. வா, இப்ப குழந்தைய பத்துக்கிட்டு என்னடி பண்ண போறா? இவ குழந்தைய பத்துக்கிட்டு ஆனா அந்த செலவெல்லாம் யாரடி சமாளிக்கிறது? குழந்தைக்கு பால் பாட்டில் வாங்கறது கூட இவனுக்கு துப்பு கிடையாது. தானா சமாளிக்க அவளால முடியாது. உன்ன மாதிரி ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம். மான ரோஷம் பாத்துக்கிட்டு அந்த வேலையும் விட்டுட்டா. என்னமோ அபி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க, எம்டின்னாங்க, ஷேர் வருதுன்னாங்க, லட்சமா பணம் கொட்ட போகுதுன்னு சொன்னாங்க. இப்பதானே தெரியுது சரியான வெத்து வேட்டுன்னு. அக்கா அக்கான்னு தலை மேல தூக்கி வச்சுட்டா அண்ணால, அதான் அவ தலை குப்புற கவுத்துட்டா. இப்போ அவளை நம்பி நடுரோடுக்கு வந்தாச்சு நாம எல்லாருமே. என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ வந்தா அத்தராத்துல கொடை பிடிப்பான்னு, அந்த மாதிரிதான் நடந்துச்சு இங்க எல்லாமே. அடேங்க அப்பா, அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எம்டி ஆனதும் என்னமா ஆட்டம் போட்டா. ட்ரெஸ் என்ன, நகை என்ன, தோரணை என்ன, இந்த சவுகார்பேட்ல சேட்டு பொம்பளைங்கலாம் போட்டுட்டு இருப்பாளுங்களே மூக்குல வளையம், அதெல்லாம் இல்ல போட்டுக்கிட்டு தெரிஞ்சா. அது மட்டுமா, மூத்தாரோட பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அக்கான்னு மதிக்காம கால் மேல கால் போட்டுக்கிட்டு அக்கா காப்பி கொண்டாங்க. என்னமா அதிகாரம் பண்ணா? அதெல்லாம் நான் மறப்பனா? கடவுள்னு ஒருத்தன் இருக்காண்டி, அவன் இத்தனை நாள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தான். அதான் அவன் எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப எடுத்துக்கிட்டு ஓட்டாண்டியா நிக்க வச்சிருக்கான். அக்கா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் தேவையில்லாதெல்லாம் பேசலடி, இருக்கிறதான் பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் துப்பு கிடையாது. இந்த மனுஷனுக்கு கை விலங்கல, இவரால வேலைக்கு போக முடியாது. சரி நான் போலான்னா என்ன வேலைக்கு போக முடியும்? 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கலாம். அதை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல 7 பேர் சாப்பிடணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ஏன் பொண்ணை படிக்க வைக்கணும், இந்த மனுஷனுக்கு வைத்திய செலவு பார்க்கணும். இதுக்கெல்லாம் நான் எங்கடி போறது? இந்த லட்சணத்துல குழந்தை ரொம்ப அவசியமாக்கும். இந்த பாருக்கா, இந்த குடும்பத்தோட நிலைமை சரியாகிற வரைக்கும் நான் வேணா வேலைக்கு போறேனே. பத்தலனா என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அதை வேணா வித்து சமாளிக்கலாம். குழந்தையெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம், ஆர்த்தி குழந்தை பெத்துக்கட்டும். அடியே கூறு கட்டவளே, உனக்கு நான் எவ்வளவு தடவை சொல்றது? உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அடுத்தவங்க கொடுத்துட்டு நீ எங்கடி போவ? நீ யாருக்கு எதுவும் கொடுக்க வேணாண்டி, உன் வேலையை பார்த்துட்டு நீ சும்மா இருடி. புரியாம பேசாதக்கா, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அட குழந்தை விஷயம் அப்படியா? அடியே கையில காசு இருந்தா குழந்தை எப்ப வேணா பெத்துக்கலாம். நேத்து கூட டிவில காட்டினாங்க, ஒரு கிழவி 60 வயசுல குழந்தைய பெத்திருக்காடி. என்ன கண்ணி, நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறிய? ஆர்த்தியோட மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு புரியலையா? அதுக்கு என்னடி பண்றது? ஏண்டி நீ கூட தான் கர்ப்பமா இருந்த, யார் கண்ணு பட்டுச்சோ உன் கரு 5 மாசத்திலே கலைஞ்சு போச்சு. உனக்கும் கஷ்டமா தானே இருந்திருக்கும், நீ அதை தாங்கிக்கல. அந்த மாதிரி இதை நினைச்சுக்க வேண்டியதுதான். அக்கா, தானா கலையறதுக்கும் நாமளா கலைக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆர்த்தி குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட. எனக்கு இந்த ஆசை இல்ல. இந்த பாரு,
உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளேயும் குழந்தை கழிச்சிடணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. சுந்தரி நீ சொன்னாரு, நீ ரொம்ப நல்லவ, உனக்கு இவன் நடிப்புலாம் புரியாது. நான் நடிக்கிறேனா? அப்புறம் நடிக்காம என்னமோ வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற. இந்த பாருடா, குழந்தை வேணுமா வேண்டாமான்னு ஒரு ஆம்பளை தான் முடிவெடுக்கணும். நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா உன் பேச்ச உன் பொண்டாட்டி கேட்கணும். நீ வாடி. என்னக்கா? வாடி வாடி வாடி. பாத்தியா பாத்தியா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? என்ன புருஷன் நான் மதிக்கிறவளா இருந்தா இந்த குழந்தை இருக்கக்கூடாது. என் வாரிசன் நானே வானாங்கிறேன், உனக்கு நடி. இந்த பார், அபாசன் பண்ற இல்லன்னா உன்னைய நான் அடிக்கவோ திட்டவோ மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், அது ஏன் குழந்தைனா நீ கழிச்சிருவ. அதே மீறி நீ வச்சிருந்தா அது சத்தியமா என் குழந்தை இல்லடி. என்னமா அது? தூக்கத்துல எந்திரிச்சு நின்று தலையாட்டிட்டு இருக்க, நடு நடுல என்னென்னமோ வளர்ற. இல்லப்பா, நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணும் கேட்கலையம்மா. அப்பா, நான் கேட்டத நீங்க கேட்கல, அதனால உங்களுக்கு இப்ப கேட்கல. உனக்கு என்னம்மா ஆச்சு? அப்பா, நேத்து மீட்டிங் போனப்போ ஹோட்டல்ல ஒருத்தர் பியானோ வாசிச்சுட்டு இருந்தாரு. அந்த இசை இன்னும் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. சரிதான், எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் ஓரமா உட்காந்துட்டு யாராவது ஒருத்தர் வாசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவன் மட்டும் என்ன ஸ்பெஷல்? இவரு ஸ்டார் ஹோட்டல்ல வாசிக்கிற ஆளே இல்ல. அவர் வாசிச்சது எந்த ஒரு பேண்டோட ஜெராக்ஸ் காப்பியும் இல்ல. இட்ஸ் அப்சல்யூட்லி ஒரிஜினல் ஸ்கோர், ஹிஸ் ஓன் காம்போசிஷன். அவர் வாசிச்சதுல சில இடங்கள் நம்மள அப்படியே எல்லையில்லாத பரந்த வெளிக்கு கொண்டு போய் நிறுத்துது. சில இடங்கள் நம்மள கார்னர் பண்ணி ஒரு மூலையில நிறுத்தி வெறுமைக்கு கொண்டு போகுது. இசையால எல்லையில்லாத சந்தோஷத்தையும் உலக துயரத்தையும் வெறுமையும் கொண்டு வர முடியறது சாதாரணமான விஷயம் இல்லப்பா. க்ளூமி சண்டே கேட்டுட்டு ஜெர்மன்ல நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லுவாங்க. இவரோட இசை எவ்வளவு துயரத்துல இருக்கிறவங்களையும் கையை பிடிச்சி வழி நடத்தி தைரியப்படுத்தி வாழ்க்கையே அமைச்சு கொடுத்துரும். நீங்க கேட்கலப்பா, நீங்க கேட்கல. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா என்ன விட அதிகமா பேசுவீங்க. உன் அளவுக்கு எனக்கு இசையை பத்தி அவ்வளவா தெரியாது. இத பத்தி எதுவும் தெரிய வேண்டாம். காது மட்டும் இருந்தா போதும். நல்ல இசைய அதுவே அடையாளம் காட்டும். ஓ, மணி 1 ஆச்சு. இந்த நேரத்துல இசை ஆராய்ச்சி தேவையா? படுத்து தூங்குமா? இல்லப்பா, எனக்கு தூக்கம் வரல. சரிதான், எனக்கு தான் தூக்கம் வரலன்னு பார்த்தா உனக்கு தூக்கம் வரலையா? உங்களுக்கேப்பா தூக்கம் வரல? எப்படிமா வரும்? உனக்கு வயசேறிட்டே போகுது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற.
எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. காலம் முழுக்க இப்படி தனியாவே இருந்து கஷ்டப்படுவியோன்னு என் மனசு கடந்து தவிக்குதுமா. இதையெல்லாம் நினைச்சா என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? ஏன்பா இதெல்லாம் நினைச்சு பாக்குறீங்க? அப்பா, ஐம் டாக்கிங் அபவுட் மியூசிக். அவர் வாசிச்சப்போ ஒரு இடத்துல மேஜர் ஸ்கேல் வந்து. கவலைப்பட வேண்டியதுக்கு கவலைப்பட மாட்டேங்கிற. ஏமா, உன் கல்யாண விஷயமா? அப்பா ப்ளீஸ், நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன். நான் சொல்றத முதல்ல கேளுங்களேன். சொல்லு. அப்பா, பியானோ அப்படியே அவர் சொல்ற மாதிரியே கேக்குதுப்பா. ஏதோ மேஜிக் மாதிரி கண்ணு முன்னாடி மழை பெய்யுது, அப்புறம் தென்றல் வீசுது. நீ ஏதோ உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேச போறேன்னு நினைச்சேன். அது நடக்காது போல இருக்கு. நான் வரேன். அப்பா, வாம்மா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா, நீ கர்ப்பமா இருக்க. என்னம்மா? ஒன்றும் இல்லை டாக்டர். ஆர் யூ ஓகே? யா, ஐம் ஓகே, தேங்க்யூ. இனிமே நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். நேரம் காலம் பார்க்காம வேலை வேலைன்னு அலையிறத விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒழுங்கா வேளைக்கு சாப்பிடணும். அப்புறம் நீ ரொம்ப அனிமிக்கா இருக்கம்மா. நான் எழுதி தர மாத்திரை மருந்தெல்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். தலைவலி காய்ச்சல்னா கூட நீயே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். டாக்டர், என்னம்மா பயமா இருக்கா? ஃபர்ஸ்ட் டெலிவரி நினைச்சு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயம்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். குழந்தை பெத்துக்க போறதா இருந்தா தானே பயப்படணும். என்னம்மா சொல்ற? கல்யாணமாகி 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் நீ உண்டாயிருக்க. அதான் டாக்டர், அதான் இப்ப பிரச்சனையே. இந்த நேரத்துல போய் இதுக்கு என் வயித்துல இந்த குழந்தை உண்டாகணும். இப்ப நான் யாருக்குமே வேண்டாதவளாயிட்டேன். என் அக்காவுக்கு, என் புருஷனுக்கு, அவரை சேர்ந்தவங்களுக்கு, இப்ப யாருக்குமே நான் வேண்டாம். அப்படி இருக்கும் போது என் குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து என்ன சாதிக்க போகுது? அதுவும் என்ன மாதிரி என் நொந்து நூலா போகணுமா? வேண்டாம் டாக்டர், நான் படுற கஷ்டத்தை என் குழந்தையும் பட வேண்டாம். தயவு செஞ்சு குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுங்க. இத பாரு, முட்டாள்தனமா பேசாத. நாம நினைச்ச நேரத்துல குழந்தைய பெத்துக்க முடியாது. இது கடவுளா பார்த்து கொடுக்கற வரம். எத்தனை பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க தெரியுமா? நான் சொல்றத கவனமா கேட்டு நல்லா யோசிச்சு பாரு. இல்ல டாக்டர், நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். ப்ளீஸ் அபார்ஷன் பண்ணிடுங்க. சரிம்மா, பண்ணிடலாம். அதுக்கு முன்னால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. வீட்டுக்கு போய் நல்லா யோசி. அதுக்கப்புறமா உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னா நேரா இங்க வா, நான் அபார்ஷன் பண்றேன். இல்ல டாக்டர், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னைக்கு இப்பவே அபார்ஷன் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஆர்த்தி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. சரி, உங்களால முடியலன்னா விட்டுருங்க. நான் வேற டாக்டரை பாத்துக்கிறேன். இந்த உங்க ஃபீஸ். என்னம்மா நீ இவ்வளவு தூரம் சொல்றேன், புரியாம பேசுற? சாரி டாக்டர். ஏய் ஆர்த்தி, நில்லு. இங்க வா, வா. உட்காரு. இல்ல, எனக்கு நீங்க அபார்ஷன். உட்காரு. ஏமா எமோஷனல் ஆகுற? உனக்கு குழந்தை வேண்டாம் அவ்வளவுதானே? அபார்ஷன்லாம் பண்ண வேண்டாமா? நான் எழுதி தர்ற மாத்திரையே 1 வீக் சாப்பிடு, தானாவே கலைஞ்சிரும். இல்ல டாக்டர், எனக்கு இப்பவே அபார்ஷன் வேணும்.
பைத்திய மாதிரி பேசாதம்மா. நான் கொடுக்கற மாத்திரையிலேயே கர்ப்பம் கலைஞ்சிடும். நீ அபார்ஷன் பண்ணிக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாத்திரைய 1 வாரத்துக்கு நீ சாப்பிட்டுக்கிட்டே வா. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு நீ என்னை வந்து பாரு. புரியுதா? இந்த மாத்திரையை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ எடுத்த முடிவு சரிதானான்னு இன்னொரு தடவை யோசி. என்ன சொல்றீங்க? புரியல. இந்த நேரத்தில் நமக்கு எது ரோதனை? இது கலைக்கிறது தான் பெஸ்ட். இந்த தத்திரம் வந்ததுக்கே நம்ம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இதுல இன்னொரு தத்திரமா? வேலை பார்த்துன்னு போமா. குழந்தை டேய் ராஜேஷ், டேய்